ஒரு பெண் ஒவ்வொரு மாதமும் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறாள். அவள் சிரிப்பு, அவள் கோபம், அவள் அமைதி, அவள் தனிமை, இதெல்லாம் அவளோட பலவீனம் இல்லை. அது பிரபஞ்சத்தின் ஒரு ரிதம், ஒரு மொழி. நீ கவனிச்சிருக்காயா? மாதவிடாய் நேரத்தில் உன் மனசு சற்று மெலிதாகிவிடும். அதற்கான காரணம் உடம்பு மட்டுமில்லை, உன் ஆன்மாவும் பேசிக்கொண்டிருக்கிறது. மாதவிடாய் காலத்தில் பெண்களின் மனநிலை மாறுவது அது ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு சிக்னல். பிரபஞ்சம் சொல்லும் ஒரு சின்ன சின்ன மெசேஜ். நீ ஓய்வு எடு, நீ உன்னை கேள், நீ உன்னை நேசி. நாம் சமுதாயத்தில் இதை என்னன்னு பார்க்கிறோம்? மூட் ஸ்விங்ஸ், ஓவர் ரியாக்ஷன். ஆனால் உண்மையில் அது உன் உடலும் மனமும் ரீசெட் ஆகும் நேரம். அந்த நாட்களில் சில நேரங்களில் அழ வேண்டும் போல இருக்கும், சில நேரங்களில் யாரிடமும் பேச வேண்டாம் போல இருக்கும், சில நேரங்களில் யாரையும் பார்க்க வேண்டாம் போல இருக்கும். இதெல்லாம் ஏன்? ஏனெனில் உன் உள்ளே இருக்கும் உணர்வுகள் வெளியே வர முயற்சிக்கிறது. நீ அடக்கி வைத்த வலி, நீ சொல்லாத வார்த்தைகள், நீ மறைத்த காயங்கள் அந்த நாட்களில் சர்ஃபேஸ்க்கு வரும். பிரபஞ்சம் அந்த நேரத்தில் உனக்கு சொல்லும் மெசேஜ் என்ன தெரியுமா? நீ ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கலாம், அது சரிதான். நீ அழலாம், அது உன் பலவீனம் இல்லை. நீ ஓய்வெடுத்தால் அது தோல்வி இல்லை. அந்த நாட்கள் உன் உடல் மட்டுமல்ல, உன் மனமும் டெடாக்ஸ் ஆகும் நேரம். இந்த காலத்தில் நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை ஜட்ஜ் பண்ணாதே, உன் எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணாத. உன் உடம்பை கேளு, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணு. ஏனெனில் இந்த நேரம் உன்னை உனக்கே ரீகனெக்ட் பண்ணணும். ஒரு பெண் இந்த மாதவிடாய் சைக்கிளை அனுபவிக்கிறாள் என்றால் அவள் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அவள் ஒரு சக்தி. ஒவ்வொரு மாதமும் வலி அனுபவித்து மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி. அது ஒரு பவர், அது ஒரு டிவைன் எனர்ஜி. அதனால் அந்த நாட்களில் நீ சோர்வாக இருந்தால் அதை தப்பாக நினைக்காத. அது பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கும் ஒரு பாஸ் பட்டன். ஓய்வெடுக்க, சிந்திக்க, உன்னை நேசிக்க. நீ உன் உடம்பை கேட்க ஆரம்பிச்சா உன் லைஃபே மாறிடும். மாதவிடாய் அது ஒரு பெயின் இல்லை, அது ஒரு ரிமைண்டர். நீ ஒரு சக்தி, நீ ஒரு படைப்பு, நீ ஒரு பிரபஞ்சம்.